புதன்கிழமை புத ஓரை புதன்கிழமையில குபேரன் வழிபடுறது விசேஷம். புதன் கைதியெல்லாம் குபேரன் புதனுக்கு பச்சை மாதிரி குபேரனுக்கெல்லாம் பச்சை பயன்படுத்துவாங்க. அதெல்லாம் பச்சை குங்குமம் எல்லாமே கொடுத்துருக்குது. புதனுக்குரிய சமைத்து பார்த்தீங்கன்னா ஞாயிறு நொச்சி இலை நொச்சி இலை எல்லா இடத்துலையும் கிடைக்கும். அந்த கருநொச்சி கிடைச்சா ரொம்ப விசேஷம். அது பூஜை பண்ணிட்டு நீங்கள் பீரோ லாக்கரில் அப்படி வச்சிங்கன்னா ரொம்ப விசேஷம். ஒரு பாலில் போட்டு கூட இந்த கருநொச்சியை போட்டு கொதிக்க வச்சிங்கன்னா அந்த பாலே கருப்பாக மாறும். நொச்சிங்கிறது புதனுக்கு குபேரனுடைய சமைத்து ஞாயிறுமையும் புதனுக்கும் குபேரனுடைய சமைத்து அதனால் பூஜை பண்ணிட்டு இப்போ எல்லாருக்கும் பூஜையில் உட்காந்துருக்க எல்லாருக்குமே அந்த ஞாயிறு இலையும் நொச்சி இலையும் கொடுப்பாங்க. அதை வாங்கி நீங்கள் பூஜை ரூமில் வச்சுக்கலாம். புதனருள் குபேரனுள் பரிபூர்ணமாக கிடைக்கும். புதன்கிழமை புத ஓரைங்கிறனால பச்சை பயிர் நைவேத்தியம் பண்ணிட்டு உங்களுக்கு எல்லாம் பிரசாதமாக கொடுப்பாங்க. இப்போ நொச்சியில 2 விதமான நொச்சியில இருக்குது. கருநொச்சி இருக்கு, சாதாரண நொச்சி இருக்கு. சாதாரண நொச்சியில் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு தண்ணியில போட்டு சுடுதண்ணில கொதிக்க வச்சுட்டு அதை அந்த தண்ணியை குளிச்சோன்னா உடம்பு ஒளிலாம் போகும். அதே மாதிரி அந்த நொச்சியிலே கருநொச்சி ரொம்ப ரேராக தான் இருக்கும். அந்த மரங்கள் அந்த கருநொச்சியில எடுத்துட்டு நீங்கள் பூஜை ரூம்ல புதன்கிழமை தொடர்ந்து பூஜை பண்ணிட்டு பெருமாளுக்கு குபேரனுக்கு பூஜை பண்ணி அந்த பாதத்தை வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கருநொச்சியில எடுத்து இப்போ பீரோ லாக்கரில் கேஷ் பேக்கில் வச்சிங்கன்னா ரொம்ப விசேஷம். புதனருள் குபேரனுள் பரிபூர்ணமாக கிடைக்கும். மறைந்த புதன் நிறைந்த லாபம்னு சொல்லுவாங்க. அதனால ஈடுபடும் காரியங்களில் நல்ல லாபங்களை கொடுக்கக்கூடிய அந்த புதனருளை நமக்கு அந்த கருநொச்சியில பெற்றுக் கொடுக்கும். Asal